K2-18b அழைக்கப்படுற ஒரு எக்ஸோ பிளானட். இது எவ்வளவு தொலைவில் இருக்கு, இதுல இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்ட் இன்னமும் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதுல உயிர் இருக்கா இல்லையா, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுசா பார்க்கலாமா? வெல்கம் டு தி லோகா சேனல். இந்த K2-18b அப்படிங்கிறது ஒரு எக்ஸோ பிளானட். எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது தமிழ்ல புறக்கோள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டம் தாண்டி இருக்கிற மற்ற ஸ்டார் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஸ்டார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற பிளானட்ஸை தான் இந்த மாதிரி எக்ஸோ பிளானட் புறக்கோள்னு சொல்லுவாங்க. இந்த K2-18b அழைக்கப்படுற இந்த எக்ஸோ பிளானட் K2-18 அழைக்கப்படுற ஒரு ரெட் டார்ஃப் ஸ்டாரை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டார் சிஸ்டமோட பேருமே K2-18 தான். சரி, இந்த ஸ்டார் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியில இருந்து 124 ஒளி ஆண்டு தொலைவில் இருக்கு. இது லியோங்கிற கான்ஸ்டலேஷன்ல தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு. அதாவது சிம்மம்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த கான்ஸ்டலேஷன். இப்போ லியோ கான்ஸ்டலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வெறுங்கண்கள் நிறைய ஸ்டார்ஸை பார்க்க முடியுது. ஆனா இந்த ரெட் ஆஃபான K2-18 நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப மங்கி போன மங்களமான ஒரு நட்சத்திரம். 2015 கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அந்த ஸ்டாரை ஆராய்ச்சி செய்யும் போது அங்கே கிரகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டார் சிஸ்டம்ல மொத்தம் 2 கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று K2-18b, இன்னொன்று K2-18c. இந்த K2-18c அப்படிங்கிற இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருகில் இருந்திருக்கு. ஸோ அதனால அது ரொம்ப ஓவர் ஹீட், ரொம்ப ஓவர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுனால அது அவங்களால ஆராய்ச்சி செய்ய முடியல. ஸோ அதனால K2-18bங்கிற எக்ஸோ பிளானட்டை ரொம்ப மும்முரமாக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2019 இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல நீராவி இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வருது. இது எல்லா விஞ்ஞானிகளையுமே இன்னும் ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து 2023 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா அந்த கிரகத்தை இன்னும் மும்முரமா சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல K2-18b எக்ஸோ பிளானட் வளிமண்டலத்துல மேலும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் DMS இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. DMSனா டைமெத்தில் சல்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர்ல கிளைமேட்டை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா பாக்டீரியா லைஃப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பாக்டீரியா இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய உயிர்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கணிப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பூமிக்கு எந்த அளவுக்கு சூரியன் கிட்ட இருந்து ஒளி கிடைக்குதோ அதே அளவுக்கு அதோட நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து அந்த எக்ஸோ பிளானட்டுக்குமே அதே அளவு ஒளி அதுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு கிடைக்கிற அதே அளவுக்கு வெப்பம் தான் அந்த பிளானட்டுக்குமே கிடைக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம்ல நம்ம பூமி ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸோ பிளானட்டுமே அதோட ஸ்டார் சிஸ்டம்ல ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. ஸோ ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிறது சரியான டெம்பரேச்சர், அதாவது கணக்கான குழி, கணக்கான வெப்பமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உயிர்கள் ரொம்ப ஈஸியாக உருவாகும். இப்போ நம்ம பூமி அந்த மாதிரியான ஒரு ஜோன் அமைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம பூமியில நிறைய உயிர்களும் ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி மாதிரியே நீர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தான் சயின்டிஸ்ட் இதை கண்டிப்பாக உயிர்கள் இருக்கலாம், ஸோ உருவாக்குறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பட் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியல. இந்த K2-18b கிரகத்தோட கிராவிட்டி 11.57 மீட்டர்/செகண்ட் இருக்கு. நம்ம பூமியோட கிராவிட்டி 9.8 மீட்டர்/செகண்ட். நம்ம பூமியில இருக்கிற கிராவிட்டியை விட அங்க கிராவிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கண்டிப்பா நாம அங்க போனோம் அப்படின்னா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா நாம அந்த கிரகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு பாரமாயிடும். ஏதோ பாரத்தை சுமந்துக்கிட்டு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். சரி, நாம அந்த கிரகத்துல போய் வாழ முடியுமா? கண்டிப்பா நாம அந்த கிரகத்துக்கு போய் வாழவே முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம பூமியில இருக்கிற அந்த கேசஸ், வாயுக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பொறுத்து தான் நம்ம உருவாகி இருக்கோம். ஸோ நாம மற்ற கிரகத்துக்கு போய் வாழணும் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற கேஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏற்பட்டாலும் நம்ம சுவாசிக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம பூமியை விட்டு மற்ற எந்த கிரகங்கள்லேயும் அறவே வாழவே முடியாது. போகலாம், பட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டு போனால் தான் நம்மளால அங்கே வாழ முடியும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.